கைஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்க சார் கண்ணா அது கார்த்திக் சார் வந்து இந்த மாதிரி நீங்க இந்த பேனலுக்கு வரணும்னு அவர் வழக்கம் போல ஏன் நம்ம சினிமாலேயே டச்ல இல்லை எல்லாம் பெரிய ஆட்கள் யாருக்கு நம்மள தெரியாதுன்னு பார்த்தா வந்த உடனே எல்லாரும் உங்களை தான் சார் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. கண்ணா ரவி கைஸ், கண்ணா ரவி வந்து இப்போ நான் பார்க்குற இந்த நியூ வேவ் தமிழ் சினிமாவோட இப்போ நீங்கள் சிவி குமார் சார் பீரியட்ல ஒரு சின்ன நியூ வேவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நியூ வேவ் இந்த லோகேஷ் கேங் அண்ட் ஒரு சினிமாவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல ரொம்ப குவாலிஃபைடான தேர்ச்சி பெற்ற ரெண்டு தான் இன்ட்ரெஸ்டிங்கான க்ளோஸ் டு ரியாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய என் ஆரோக்கிய நண்பன் கண்ணா ரவி அவர்களை இங்கே வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. கண்ணா ரவி வந்து பட்டறையில் எத்தனாவது செட்டு மச்சாங்க? ஆக்சுவலாக ஒருத்தர் சொல்றேன் எனக்கு ஜூனியர் 7th batch. ஃபென்டாஸ்டிக். பாலுமேந்திர ஐயாவோட பட்டறையை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கை தூக்குற மோட்லேயே இல்லையா யாரும்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே டன். கூகுள் பண்ணுங்க, அதுவும் முடிஞ்சா. அது இந்த தமிழ் சினிமாவை உணரக்கூடிய சில இடங்கள்ல அதுவும் ஒன்று. ஸோ இன்றைக்கான தலைப்புன்னு கிடையாது. we just wanted to try and highlight and address ஒரு முறையும் நாங்கள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியிலுமே ஒரு பேனல் டிஸ்கஷன் மூலமா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய இன்சைட்ஸ், ஆங்கிலத்தில் இன்சைட்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது இல்லைன்னா வாழ்றதே வேஸ்ட். அப்படியே கடிவாளம் போட்ட குதிரை மாதிரியே போக முடியாது, செக்கு மடு மாதிரி ரவுண்டு அப்படியே வாழ முடியாது. யூ நீட் இன்சைட்ஸ். அந்த இன்சைட்ஸை கொடுக்கக்கூடிய நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ற ரெஸ்பெக்ட் பண்ற 3 people from different walks of life. ஒரு ரைட்டர் டைரக்டர், ஒரு ஆக்டிங் கோச். அவர் ஆக்டிங் கோச்னா அவருக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு போய் அவங்களுக்கு நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்ணணும், இப்படிதான் உங்களை கண்டக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் அதை பத்தி படிச்சிருக்காரு. கண்ணா வந்து சொன்னா ஒத்துக்க மாட்டான், ஒருமையில பேசுறேன் மச்சான், தப்பா நினைச்சுக்காத. கண்ணா ரவி வந்து பொதுவா ஐ டோன்ட் பிலீவ் இன் பிக்கிங் நேம்ஸ், பட் ஐ திங்க் ஹி இஸ் தி நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி and அதை நீங்க பார்க்க போறீங்க கூடிய விரைவில். I'll be the first Kanna Ravi. That also absolutely that also. பட் நான் மச்சான், நான் ரிவ்யூவர், சினிமாக்காரன், நான் என்ன வேணா பேசலாம். எனக்கு அடுத்த சேது வேணும். வியாபார சினிமா ஒரு பக்கம் முக்கியம் அல்லவா? ஸோ கண்ணா வந்து லவர்ல பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முதல் கேள்வி எல்லாருக்குமான கேள்வி, நீங்க ரொட்டேஷன்லயும் வரலாம், உள்ள போறலாம், என்ன வேணா பண்ணலாம். முதல் கேள்வி அடிப்படையிலேயே என்னவா இருக்குன்னா, இந்த பெனிட்ரேட்டிங் சினிமான்ற தலைப்பு தான் முதல் கேள்வி. நான் எப்படி சினிமாக்குள்ள போறது? அபூர்வ ராகங்கள் ஆஃப் த கேட் ஓப்பனிங் ஓவர் இட் இஸ். ஐயா, ஹவு டு என்டர் சினிமா? மூதாதையருக்கு ஆரம்பிச்சிடும், பெரியவருக்கு நான் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அமைதி காக்கவும் ப்ளீஸ். சினிமா வந்து எப்படின்னா தமிழ் சூழல் வந்து தவிர்க்கவே முடியாது. குழந்தை பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சினிமா இல்லாமல் நம்ம இருக்க முடியும். ஏன்னா கல்யாணமாக இருக்க வீடாக இருக்கட்டும், செத்த வீடாக இருக்கட்டும், இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் சினிமா பற்றி சிந்திக்காமல் உங்களால் இருக்க முடியும். இந்த சினிமா பற்றின ஏதாவது ஒரு விஷயம் கிராஸ் பண்ணாமல் இருக்க முடியும். அப்படிதான் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம தமிழ் சூழல். அதனால் சினிமாவுக்குள்ள நுழையிறதுன்றது வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கு. நீங்கள் எந்த ஊருக்கு போயிட்டு நீங்கள் சினிமாக்காரன்னு சொன்னால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நான் நடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா வந்து இரண்டரை கலந்துருக்கு நம்ம தமிழ் வாழ்க்கையில். அதுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கும்போது என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்து ரொம்ப நியாயமான ஆசை. ஏன்னா நீங்கள் டெய்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு விஷயம் அது. அந்த ஆசைக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பராக உள்ள வந்து. அருமை. கார்த்திக் சார், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு வரணுன்றது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு திங் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது, ஓகே, இதை நம்ம ஃபுல் டைமாக எடுத்துக்க போகிறோம், இல்லைனா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு இதுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா ஃபேன் பாயாக உள்ளே வராதிங்க. ஃபேன் பாயாக உள்ளே வந்தீங்கன்னா உள்ளேயும் வந்து ஃபேன் பாயாக இருப்பீங்க செட்லேயே. ஆக்சுவலாக யூ கேனாட் பிரிங் யுவர் செல்ஃப் அவுட். ஸோ நீங்கள் எதுக்கு உள்ளே வரணுன்றதை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா then you will find purpose. ஏன்னா பர்பஸ் இல்லாமல் in films for longer run, ஏன்னா it is totally a boring field. ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குற 2 hours கிடையவே கிடையாது. நிறைய சர்ச், இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஹிட்டு கொடுத்தாலும் அடுத்த ஹிட்டுக்கு வெயிட் பண்ணுறது, டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாகவே இருக்கட்டும். ஸோ இட் இஸ் அ லாங் வெயிட். ஸோ அந்த வெயிட் வந்து போரிங்காக இல்லாமல் இருக்கணும்னா யூ ஷுட் ஃபைண்ட் த பர்பஸ். வித்தவுட் பர்பஸ் நீங்கள் என்ன டாக்ஸிக் ஆகிடுவீங்க. யூ வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் நெகட்டிவிட்டி. எதை பார்த்தாலும் வந்து கம்பேரிசன் வந்துடும். இவன் என்னத்தை பண்ணிட்டான், அவன் என்னத்தை பண்ணிட்டான், நான் இதோட நல்லா பண்ணுவேன் வெறும் உருட்டுவோமே தவிர யூ வில் ஆக்சுவலி நாட், நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், இதுக்காக தான் நான் வரேன். அந்த ஃபோக்கஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். இனிஷியல்
இன்ட்ரெஸ்ட் வந்து ஓகே, பட் அதை கரியராக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐடென்டிஃபை தி பர்பஸ். வித்தவுட் பர்பஸ் ஃபிலிம்ஸ் இஸ் நாட் ஃபார் எனி ஒன். நைஸ்லி புட். தேங்க்யூ மிஸ்டர் கண்ணா அவர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இங்கே உங்கள் எல்லாரையும் பார்க்குறது. அண்ட் லெனின் சார், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது, குருதியாட்டம் செட்டில் நான் சொல்லியிருக்கேன். மேற்கு தொடர்ச்சி படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்படம், ரொம்ப நேர்மையான நேர்த்தியான படம். உங்கள் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு கார்த்திகனா வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்தே வந்து தேட்டர் டைம்லேருந்தே வந்து நான் பார்த்து தேட்டரில் பர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ்லேருந்து அண்ட் ட்ரைனர்ஸாக இருந்து, அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்லாம் அந்த படத்துக்காக போய் அந்த டைம்லேருந்து, அப்புறம் சினிமாவில் அவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அவரோட அப்ரிஷியேஷன் ஃபார் மை ஒர்க் வந்து எப்பயுமே நின்னதே கிடையாது. ரொம்ப நிறைய பேர் பாராட்டுவாங்க சினிமாவில், ஆனால் உள்ளடி எதனா ஒன்று இருக்கும். ஆனால் வந்து ரொம்பவே நேர்மையாக வந்து தம்பி நல்லா பண்ணியிருந்தடா, இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இது நீ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட பேசுறதுல கார்த்திகனா ரொம்ப முக்கியமான நபர். அதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் மச்சான். ஏதாவது சொல்கிறேன் ப்ளீஸ். அதாவது இவனை வந்து நான் வெளியிருந்து பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு இவன் ரிவ்யூஸில் மட்டும்தான் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வந்து இவன் கைதி செட்டில் தான் நம்ம பழக்கம், கைதி செட்டில் தான் வந்து பழக்கமாகிட்டு பேசும்போது இந்த பையன் சினிமாக்குள்ளே ஏன் சினிமா பையன் பேர் வச்சாங்க அப்பான்னு தான் தெரியுது. சினிமாக்குள்ளே இந்த பையன் வந்து ஏதோ ஒரு வேலை என்னவாச்சும் ஏதாச்சும் இப்படி இந்த டைம் கேப் இருக்குது, இதில் எதனா ஒன்று பண்ணிடுவோமா, இதில் எதனா ஒன்று பண்ணிடுவோமான்ற கான்ட்ரிபியூஷன் வந்து எண்ட்லெஸ். நான் யோசிப்பேன், ஒரு வேலை தான் இருக்குது எனக்கு, ஆக்டிங் மட்டும்தான். அது என்னால் பண்ணுறதுக்கே அதுக்கே நான் முட்டி தவிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி உன்னால் எல்லா டைமே மேனேஜ் பண்ண முடியுதுன்னு நான் கேட்டே இருக்கேன். நான் ஒன்றும் நல்ல மச்சானோ உட்காந்து டைப் பண்ணிகிட்டே இருப்பான் ஒரு ப்ரெசன்டேஷன், எப்படி காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில்லை. நான் இப்போ பேசுறது எதுவுமே வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வரப்போகிற பதில்களும் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணேன், என்னோட லைஃப் என்னன்றது மட்டும்தான் நான் ஷேர் தான் பண்ண முடியும். நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. நானுமே சினிமாவுக்கும் எனக்கும் இருக்கிற சம்மந்தமே வந்து மாதத்துக்கு 2 முறை சினிமா கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் எந்நேரம் டிவி ஓடிட்டு இருக்கும். நாளைக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமே இருந்தாலுமே கூட எங்கள் அப்பா வந்து பரவாயில்லவா படிச்சிருவேன் தெரியும் வா படம் பார்க்கலான்னு சொல்லி ஜாக்கி சான் படம் கூப்பிட்டு போவோம். அந்த மாதிரி இவ்வளோ தான் பாண்டிங்கு. ஆனால் சார் சொன்ன மாதிரியே எல்லாருக்குமே வந்து அது நம்ம லைஃப்பை விட பெருசாக ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல. நம்ம மாதிரி சக மனுஷங்க வந்து பெருசாக தெரிகிற விஷயத்தில் வந்து நம்ம அப்படி தெரிய மாட்டோமா அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் ஆக்டர் ஆகிடலாம், அந்த இடத்துக்கு நிற்கணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்துடும். அண்ட் சினிமா வந்து ஒரு கிராஃப்ட்டு, வேற ஏதோ ஒரு கிராஃப்ட்டு. இப்போ இன்ஜினியரிங், ஒரு டாக்டர்னா அது யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஐயோ இது என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இதுக்கு பெரிய இது இருக்கு போல இருக்கு, பெரிய படிப்பு இருக்கு. ஆனால் நம்ம ஹியூமன்ஸை தான் நம்ம ஸ்க்ரீனில் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்றதுனால நம்மளால இதை பண்ணிட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு. எனக்குமே என்னன்னா நம்ம இதை பண்ண முடியும், நம்மளால வந்து இதில் ஒரு ஸ்டெப் எடுப்போம். இந்த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் எனக்கு எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஸ்டேஜில் ஏறி ட்ராமா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனுவல் டேலேருந்து அங்கே கிடைக்கிற அப்ரிஷியேஷன் வந்து சின்னதாக பில்டப் ஆக ஆரம்பிச்சது. ஒருவேளை நம்மளால் ஒரு ஆக்டர் ஆகிட முடியுமோ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. படிச்சுலாம் முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா அப்போ தான் முறையாக வந்து நடிப்பை கற்றுக்கிட்டு போகணுன்ட்டு எங்கள் அப்பா என்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா எப்படி இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டியோ அந்த மாதிரி நடிப்புன்றதும் ஒரு கலை. அந்த கலையை வந்து நீ முறையாக போய் கற்றுக்கிட்டு நீ போக முடியும்னா பண்ணு. நீ வந்து இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் வைக்க முடியாது. எதனா ஒன்று லைஃப்பில் சூஸ் பண்ணு, என்னன்றதை சூஸ் பண்ணிடு. ஆனால் இந்த ஒன்று சூஸ் பண்ண சினிமா அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அதில் ஸ்ட்ரகிள் இருக்குது. இன்ஜினியர் ஆனாலும் நீ ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ண போகிற. சினிமானா எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரகிள் இருக்கும், சாதாவாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா பயங்கரமான காம்படிஷனான ஃபீல்ட். அந்த ஸ்ட்ரகிளுக்கெல்லாம் நீ ஓகேன்னு பார்த்துக்கோ, இது யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று கொண்டு வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோட சினிமாவோட பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக மாறிடுச்சு. நான் உள்ளே வரும்போது நான் பயங்கரமான ரஜினி சாரோட ஃபேனு. ஸோ வந்து இறங்கி அடித்து பறக்க விடலாம் அப்படிலாம் பார்த்தா டோட்டலாக பாலுமேந்திரா சார் வந்து எனக்கு உலக சினிமானா என்னன்னு போட்டு காட்டுறாரு. அப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக மாறுது. மாறின உடனே என்னன்னா, ஓ இப்படியும் நடிக்கலாமா, ஓ இதுவும் ஆக்டிங் தான், இதுவும் படம் தானா, இப்படியும் படங்கள் இருக்கா அப்படின்ற நிறைய படங்களை பரிச்சயமாகுது. நிறைய படங்கள் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி கதைகளை நம்ம ஏன் நடிக்கக்கூடாது, இப்படி ஒரு நடிகராக நம்ம ஏன் வரக்கூடாது. தென் என்னோட ரூட்டே அப்படியே சேஞ்ச் ஆகுது.
உடனே நான் வந்து அந்த மாதிரி படங்களை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். கடந்த 20 வருஷமா நான் பார்த்த படங்கள்லேருந்து அப்படியே அடுத்து என்னோட பயணம் வந்து ஃபுல்லாக வேர்ல்டு சினிமாமா எப்படி இருக்குது, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிங்ஸ் இருக்குது, என்னென்னலாம் எப்படிலாம் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம லைஃப் அப்படின்றத நான் நம்மளை முதல்ல கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இதுக்காக நான் வாழ போகிறேன், ஒரு விஷயம் நான் லைஃப்பில் பண்ண போகிறேன், அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு சாகிற வரைக்கும் போரே அடிக்கக்கூடாதுன்னா அது சினிமாவா அப்படின்னு எனக்கு அது சினிமா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்காக முயற்சி எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ நம்மளால் ஜெயிச்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஒர்க்லேருந்து முகம் தெரியாத நண்பர்கள் பாராட்டுலேருந்தோ அதுலேருந்தோ ஒரு சின்ன சின்ன கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வர ஜேர்னி தான் இது. சூப்பர், நல்லபடியாக போயிட்டு. சூப்பர், ஃபென்டாஸ்டிக், தேங்க்யூ. ஐயா, இப்போ உங்கள் படத்தில் வந்து ஒரு பியூர் சினிமா ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பார்த்தோன்றது தான் ஃபர்ஸ்ட் டாக்காகவே இருந்துச்சு. இப்போ அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களையே நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு கால், இல்லை இதெல்லாம் வந்து இவங்க இந்த கதாபாத்திரங்கள் பண்ணால் ஒரு டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஒரு கதை சொல்லியா நீங்கள் இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அடிப்படையாகவே, பிஃபோர் ஈவன் சீன் பேப்பர் கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடியே? நான் என்ன பார்க்கணும்னா, எந்த கலையாக இருக்கு, நடிப்பு மட்டும் கிடையாது, சினிமாவில் பல துறைகள் இருக்குது, பல கலைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் லைஃப் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அப்போ தான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். நீங்கள் என்னதான் நம்ம நடிப்பு கற்றுக்கிட்டாலும் எதுலேருந்து கற்றுக்குறோன்னா இந்த விஷயத்தை இவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்ம அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சக மனிதர்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி கவனிக்கிறது மூலமாக நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த திறன் கூடும். அப்போதான் குறிப்பாக வந்து நடிக்க வரவங்க வந்து குழந்தைகளை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்க கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த முன் தீர்மானமும் இருக்காது, ஒரு ஒரு ப்ரீ ஆக்குபைட் மைண்ட் இருக்காது. என்ன உணர்வோ அதை கரெக்டாக கடத்தும். அந்த கோபம்னா எக்ஸாக்டான கோபத்தை காட்டுவோம், சந்தோஷம்னா எக்ஸாக்டான சந்தோஷத்தை காட்டுவோம். ஒரு பிடிக்கல அப்படி ஒரு விஷயம்னா அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறது வந்து அந்த குழந்தை நமக்குன்னா வந்து 1000 கணக்கு இருக்கும். அவர் அப்பா டக்குன்னு இப்படி சொல்ல முடியாது. குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பியூராக இருக்கும். குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நடிக்கிறதுல ரொம்ப ஈஸி, என்னோட புரிதல். ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த ஃபில்டரும் இல்லாமல் அவங்க நடிப்பாங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்கள நடிக்கிறவங்க வந்து குழந்தைங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரொம்ப வயசானவங்க, ஏன்னா அவங்களுக்கு எப்படி குழந்தைங்கள ஒரு ஃபில்டர் பண்ண முடியாது குழந்தைங்களால, வயசானவங்களுக்கு வந்து இந்த அனுபவம் இருக்குல்ல, முதிர்ச்சி, எந்த விஷயத்துக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது. நம்ம வந்து ஒரு சின்ன அனுபவங்கள் குறைவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன விஷயத்துக்கே பெருசாக ஓவராக ரியாக்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமாக கடந்து போவோம். ஆனால் அனுபவம் முதிர்ந்தவர்கள், வாழ்க்கையில் ரொம்ப பல கஷ்டத்தை பார்த்தவன், பல பிரச்சனைகளை பார்த்தவங்களாம் இருக்காங்க, அவன்லாம் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்கலாம். நிறைய தருணங்களை வந்து நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களோ பைக்கில் போகிறீங்களோ அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே நம்ம எப்படி இருக்கோம்னா பயங்கர ஆக்குபைடாக இருக்கும் 24 hours. நம்மளே நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிச்சிருது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி கிடையாது. ஒரு யாரோ ஒருத்தரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் டேவே காலி பண்ணிடும். இதே நீங்கள் போன எடுத்து பார்ப்பீங்க, அதில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம், எனக்கு தான் வச்சுக்கிறான், உடனே நீங்கள் ஃப்ரெண்டுக்கு போகணும் பார்த்தீங்க, சடையே என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்க, உனக்கு இல்லை மச்சான் நேற்று நைட் பேச இப்படி. அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ட்ரைவ் பண்ணுறது. அது இன்னைக்கு இருக்கிற இந்த கேஜெட்ஸ் வேர்ல்டு இருக்குல்ல, நீங்கள் வந்து உங்களோட நேரம், நான் நிறைய இந்த கல்லூரிகளில் பேசும்போது சொல்கிற மாணவர்கள்ட்ட சினிமாவுக்கு எதிராக நான் நிறைய பேசுவேன். அதுவும் இந்த ஹீரோ வர்ஷிப் சினிமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதாநாயகர் வழிபாட்டு சினிமா, அதுக்கு எதிராக வந்து நான் கண்ணாபின்னு காரிக்கு போகும் போயிட்டு ஆக்சுவலி என்னன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தருணங்கள் காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 25 வயசு தான். அந்த வயசுல தான் நீங்கள் யாருன்னு நீங்கள் உங்களை உணர்கிற டைமு, உங்களுக்கான தனி திறமைகள் என்னன்றதை நீங்கள் ஃபோக்கஸை பார்க்க வேண்டிய டைம். அப்புறம் வாழ்க்கைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறீங்க, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் தோல்ல தூக்கி போட்டு போகிறீங்க. அந்த முக்கியமான நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ மோசமாக கூட நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்காக செலவு பண்ணுங்க. ஒரு நிமிடத்தையும் ஒரு நொடியுமே நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையை நீங்கள் விரும்பினாலும் அதில் அடைஞ்சிட முடியும் கண்டிப்பாக. ஏதாவது ஒன்று இன்சைட்டை கிரியேட் பண்ணி நம்மளை ட்ரிகர் பண்ணி ஒரு வழி இழுத்துட்டு போயிடுவார். நான் ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க ஐயா. முதல் யூடியூப் இன்டர்வியூ நம்ம தானே ஓப்பன் பண்ண, என்னோட ஓப்பன் பண்ண சேனலில் அவரோட இன்டர்வியூ ஒன்று இருக்குது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல, அந்த இன்டர்வியூ மட்டும் பாருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு மேஜிக் பண்ணுவார். அதை தாண்டி அவர் உங்களோட பயணிக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நாளா
அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஐ வாஸ் இன் ஆன்னு சொல்லுவேன். அவர் பேசுறதே கொஞ்சம் பார்க்க வர சரத்குமார் மாதிரியே இருப்பாப்ல, சுப்ரீம் ஸ்டார் லுக் அவருக்கு. பயங்கர நாட்டு உடம்பு. இப்பயே தூக்கிட்டு நடங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் அவரால் நிற்காம நடக்க முடியும். அந்த வாழ்வியல் தான் ஒரு மனுஷனை இன்னைக்கு நம்ம கொண்டாடுற தேனி ஈஸ்வரர் அவர் தான் நமக்கு கண்டெடுத்து கூட்டிட்டு வர நிறைய பேரோட படங்களுக்கு காரணமா இருக்காங்க. கார்த்திக் நாகராஜன் அவர்கள்கிட்ட நான் இப்போ கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, சமீபத்துல அவரோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் போங்க, சமீபத்துல உலகமே கொண்டாடிட்டு இருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ்ல இன்னும் என்னெல்லாம் ஸ்கிரீன் பிளேல பண்ணிருக்கலாம்னு ஒரு போஸ்ட் போட்டாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், அந்த ஆள் வந்து இவங்க கிட்ட பேசி அவன், பிகாஸ் இஸ் அன் ஆக்டர் பை சாய்ஸ், பை ப்ரொஃபஷன் இஸ் அன் ஆக்டர். ஆனா மஞ்சுமல் பாய்ஸ்க்கு ஒரு 10 பாயிண்ட் போட்டிருந்தார். இதெல்லாம் பண்ணியிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்குமே. ஆடி போயிட்டேன் நான், அப்படியே என்னடா நம்மளாம் எதுக்குடா ரிவ்யூ பண்றோன்ற மாதிரி இருந்தது. ஸோ கார்த்திக் ப்ரோ இன்னைக்கும் 1 minute ஆடிஷன் கொடுக்குறான், அண்ட் they have to do their original scene. அவனுக்கு இப்போ ஒரு குழப்பம் இருக்கும், நான் எதை பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி. இப்போ இந்த பொண்ணு ஒரு சீன் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்க நீங்க வரதுக்கு முன்னாடி. It was about her சித்தப்பா abusing her and she is confessing it to her mother. That was her scene. இப்போ எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, பாக்கி இருக்காங்க 100-150 பேர் இருக்காங்க. அந்த 1 minute அவன் எப்படி, ஏன்னா அதுல ஒரு எழுத்து இருக்கு. If you can put some light on that. ஸோ ஆடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் சிம்பிள். ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்கன்னா இட் இஸ் லைக் யூ ஹேவ் அ ஸ்கிரிப்ட். ஏதாவது query இருந்தால் கேட்டுட்டு யூ கேன் கோ ஹெட் அண்ட் டூ இட். பட் நீங்களே உங்கள் ஸ்கிரிப்டை பண்ணுறீங்க, யூ ஆர் டிராஃப்டிங் த ஹோல் திங் அப்படின்னு வரப்போ வந்து யூ ஹேவ் டு செக்மெண்ட் இட். அந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்க அட்டென்ஷனை புல் பண்ணாதான் வந்து யாருமே பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபிலிம்கே போனாலும் இப்போ நிறைய புது படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 சீன்லயே வந்து இந்த படம் ஃபுல்லா பார்க்கலாமா இல்ல ஒரு மூட்ல போயிட்டு தான் பார்ப்பீங்க. அவ்வளவு பெரிய படத்துக்கே வந்து யூ ஆர் எவாலுவேட்டிங் வித்தின் 3 சீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள. ஸோ ஒரு ஆடிஷன்ஸ் போறப்ப அந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் நீங்க அந்த கேரக்டர்ல எப்படி நிக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, நீங்க அதுல வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த அபியூஸை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அந்த அபியூஸை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்ற டிஃபரன்சியேஷன் இருக்கு. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் வந்து தென் யூ கேன் கோ ஹெட் வித் தி திங், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தட் சீன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த சீன். அந்த அபியூஸ் நடக்குது இல்லை, ஸோ அந்த அபியூஸ் நடக்கிறப்ப வந்து நான் அபியூஸ் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணுமா இல்ல அவங்க அபியூஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணணுமான்றதை நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும் பிஃபோர் பர்ஃபார்மிங். இது உங்க ஓன் ஸ்கிரிப்டா இருக்கு அப்படின்னா நீங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் நெக்ஸ்ட் செட் வந்து இது பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல வந்து காட்டணும். அது வந்து த்ரூ யுவர் பாடி லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் செட் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். தேர்ட் வந்து தான் டைலாக். டோன்ட் கோ வித் த டைலாக்ஸ். அதே மாதிரி ஆடிஷன்ஸ்ல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டிராபேக் வந்து தே ஷவுட் அண்ட் தே எக்ஸாஜரேட். இதை டோன்ட் டூ இட். இப்போ சார் மாதிரி இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து இப்போ அவரே சொன்னார், எனக்கு அப்சர்வேஷன் மூலமா வருது, எனக்கு தேவை. அப்யூஸ் ஆன ஒருத்தரை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா அதுதான் சார் எதிர்பார்க்குது. ஏன்னா இப்போ சார் படம் பண்ண போறாருன்னா ஹி வில் ப்ரொவைட் தட் சினாரியோ ஃபார் யூ டு அப்சர்வ். பட் ஆடிஷன்லாம் வரப்ப நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஹெவி ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வரீங்கன்னா ரிலேட்டபிளாக உங்களுக்கு இருந்துச்சு, ஓனா நீங்கள் ஏதோ பார்த்துருக்கீங்க, அதை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போறீங்கன்னா இட் இஸ் மச் சிம்பிளர். இல்லை கம்ப்ளீட்டாக ஃப்ரம் யோர் கிரியேட்டிவிட்டி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யார் அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ண போறாங்கன்றது இல்லாமல் டோன்ட் கம் இன் டு த ஆடிஷன். நீங்க வந்து கதறதுனாலையோ அழகுனாலையோ வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் வந்து தே வில் நாட் ஃபீல் இட். புரியுது இல்லை உங்களுக்கு? ஸோ அந்த கேரக்டரோட ஹிஸ்ட்ரி வந்து கம்யூனிகேட் ஆகணும். அதுதான் கீ இன் அன் ஆடிஷன். 1 minute அந்த ஆள் வந்து ஏதோ பண்றான், பட் அந்த ஆளோட ஒரு 20 years 30 years ஹிஸ்ட்ரியை வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியணும் வித்தின் த ஃபர்ஸ்ட் மினிட். ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து வேக் ஆன்சர்ஸ். ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா அந்த 20 years ஆஃப் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஸோ த 20 years or 10 years ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஹிஸ்ட்ரி அது வந்து உங்களுக்கு வந்து டிராஃப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஃபார் அ 30 second பர்ஃபார்மன்ஸ். இவன் ஸ்கூல் எங்க போனான், ஏன் அபியூஸ் ஆனோன்னு இவன் ஷாக் ஆறான், இன்னொருத்தர் அபியூஸ் ஆனா ஜாலியா இருக்காங்களே இவன் ஏன் ஷாக் ஆனான், இவன் என்ன குடிச்சான், இன்னைக்கு காத்தால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறப்ப அபியூஸ் பண்ணிட்டாங்க திடீர்னு. ஸோ தேர் இஸ் a lot of history. அந்த ஹிஸ்ட்ரியை யூ ஹேவ் டு டிராஃப்ட் ஃபர்ஸ்ட். அது உங்க ஹிஸ்டரியை மாத்திரம். ஏன்னா இப்போ திடீர்னு உங்ககிட்ட வந்து 9th standard என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ அந்த அபியூஸ் ஆன கேரக்டருக்கு 9th standard என்ன பண்ணுன்றது தெரியணும். யூ ஹேவ் டு ஹேவ் தட் இன் மைண்ட். ஸோ இந்த ஹிஸ்டரி அண்டர்ஸ்டாண்டிங் உடம்புல இருந்தாதான் யுவர் பாடி வில் ரியாக்ட் டு தட். இல்லாட்டி வந்து இட் இஸ் மோர் லைக் சூப்பர்ஃபிஷியலி டூயிங் சம்திங்.
அது வந்து மிமிக் பண்ற மாதிரி இல்லைன்னா ஃபன் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் குட் ஃபார் என்டர்டெய்னிங் பர்பஸ். பட் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டு ஒரு சீரியஸ் டைரக்டர் வந்து பிக் பண்ணுவாங்களான்னு கேட்டா தட் இஸ் லைக், ஏன்னா தே மைட் see something else. Director's mind will see 20 things. ஸோ அதனால வந்து first thing, get that history right in your head. இல்ல ஒரு கேரக்டரே இருக்கு with the history, சார் சொன்ன மாதிரி இருக்குன்னா just go and observe, talk to them, get that character from the history perspective. அவங்களோட ஃபுல் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க. அப்சர்வ் பண்றதுன்னா knowing the history, அதான் first thing. பார்க்கறது அப்சர்வேஷன் கிடையாது. Observation is studying. Studying is going one level deeper into the history of that person. So in the understanding history, you can crack the Thank you so much. Director Anees, நமக்கு டாப்னு டயத்துக்கு வந்து அவ்வளோ அழகாக ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு சார் இந்த டைம் இல்லை சார், தூரத்துலேருந்து வந்து திருமணம் எனும் நிக்கான்ற படத்தை இயக்கியவர். இவருக்கு நான் வந்து வாழ்க்கை பூரா என் கடைசி மூச்சு வரை கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவர் படத்தில் என் பாட்டி கலைமாமணி சீதா துரைசுவாமி ஜலதரங்க வச்சிருக்காங்க. ஜிப்ரானுடைய இசையில் இவர் தான் ஜிப்ரான்ற ஒரு இண்டஸ்ட்ரியே மிரண்டு போன ஒரு டேலண்டை இவர் கூப்பிட்டு வந்தார். நாசர்ன்ற ஒரு லிவிங் லெஜெண்டை நம்ம ஆக்டரை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் அவரும் ஒரு இயக்குனர், அந்த கூடாரத்துலேருந்து வந்த ஒரு சிற்பி தான் இவர். இவர் அடுத்து வந்து பகைவனுக்கு அருள்வாய்னு சொல்லி சசிகுமார் அவர்கள் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து ஒரு ஜெயில் பிரேக் கான்செப்ட், அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் ஜெயிலில் எப்படி இருக்கும், அங்கே எப்படி ஆட்கள் இருப்பாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு டாக்குமெண்ட்ரி பார்த்து நான் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நானும் திரும்ப ரொம்ப இந்த பேனலில் ஒருத்தர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் த்ரோ பண்ண முடியும்னா இவர் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ரேஞ்சை உள்ள எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்னைக்கு உங்களுக்காக இன்சர்ட் இவரோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு டாக் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி சார், நன்றி. அது ஆன் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே ஒரு கேள்வியாக வந்துடுறேன் சார். நீங்கள் கண்ணாரவியோட ஒர்க் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மண்டேலால ஒரு மீட்டர் இருக்கும், லவ்வரில் ஒரு மீட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் இதுடா ஃபிங்கர் டிப்ல ஒரு, ஐயோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப கண்ணா பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிங்கர் டிப். சீசன் 2ல வந்து அவர் ஒரு ஹேக்கர், அதாவது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து நம்ம தலைவர் வந்து டீப் ஃபேக்லாம் பண்ணி மீம்ஸ் போடுறாரு. அது ஒரு டோட்டலா ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க், பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே. அப்புறம் அஜாஸ் நான் மறக்கவே மாட்டேன், கைதியில வந்து செம்மையா ஒரு சின்ன மேட்டர், ஆனா எல்சியூவோட ஆரம்பமே மச்சான் தான், இவன் தான் ஆரம்பிச்சு விட்டாங்க எல்சியூவே. இப்போ கூட நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இவர் ஆக்ட் பண்ணி நான் நேர்லையும் பார்த்தேன். நான் இங்கே ஸ்டன் சீக்வன்ஸ் ஒன்று எடுக்கிறோம், அதுக்கு ஒரு நம்ம வந்து எஃபர்ட்டை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி பழக்கப்பட்டோம். நானே போய் கேட்குறேன், என்னடா காலையிலையும் துவச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு தானே வந்திருக்கோன்ட்டு முடிச்சிட்டான். ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் இப்போ சமீபத்தில் லவ்வரில் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் அதுலேயுமே அந்த பாய் பெஸ்டின்னு பயங்கரமாக ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு வேற ஒரு டைமென்ஷனை கொடுத்து என்கிட்ட இந்த டார்ச் எடுத்துட்டு போய் காப்பாத்திட்டான். என்ன ரொம்ப நாளா இமேகா நொடிகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கண்ணாரவி, உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி, உங்களோட மீட்டரை ஃபர்ஸ்ட் எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க? தி வே யூ ஆக்ட், தி வே யூ ரிசைட் யுவர் டயலாக், தி வே யூ எமோட், அது எனக்கு என்னமோ க்ளோஸ் டு ரியாலிட்டி, ஒரு ரெஸ்பாண்டிங் அண்ட் பிஹேவிங் மீட்டர்ல இருக்கு. ஸோ உங்களோட மீட்டர்? ஆஸ் ஐ செட், நான் சினிமா வந்து இப்போ ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்னா என்னோட ஆக்டிங்கோட டெஃபினிஷனாக என்ன இருந்துச்சுன்னா, அழகாக சிரிக்கணும், அழகாக அழுதா கூட அழகாக அழுகணும், இல்லைனா ஃபைட்லாம் பண்ணால் கூட ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். இங்கே தான் எனக்கு இன்ஸ்டியூட்டில் என்னோட குரு வெங்கட்ரமண பாலகிருஷ்ணன் அவர் வந்து சொல்கிறாரு, அழகுன்றது என்னென்னா எதை ரசிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கப்படுற ஒரு இமேஜினரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைக்கு க்ளோஸாக இருக்க முடியுமோ அதுதான் அழகு அப்படின்ற. அங்கே வந்து எனக்கு என் பர்ஸ்பெக்டிவாக உடையுது. அப்போது ஆக்டிங்ன்றது வந்து நம்மளால் ரியலாக இந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்மளால் அந்த கேரக்டரை அப்படி வாழலாம் முடியாது. அது வாழறதுக்கு க்ளோஸாக முயற்சி பண்ண முடியும் அந்த அந்த சுச்சுவேஷனில். அதை நம்ம எப்படி அணுகிறோன்றது. இப்போது லெனின் சார் சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் எங்கே இங்கே உதவுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸில் லெட்ஸே இப்போ நான் அஜாஸ் எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்பையை பார்த்ததே கிடையாது. ஸோ படங்களில் பார்த்து தான், குருதி புனலில் பார்த்துருக்கேன், அதுதான் ஒரு எக்ஸாம்பிளாகவும் சொல்கிறாங்க. கிவன் கேரக்டர்ஸுமே ஒரு ஃபிலிம்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது, இங்கே ஆஸ் ஆக்டராக நான் எங்கே எப்படி இதை அப்ரோச் பண்ண விரும்புகிறேன்னா, ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்து பரிச்சயமான உங்களோட சக மனுஷங்களோட லைஃப்லேருந்து எடுத்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து, ஒருவேளை நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருந்தா எப்படி இருப்பேன், எது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ். ஏன்னா அந்த கிளாரிட்டி, அந்த டவுட் வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸில் இல்லைன்னா
நீங்கள் ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால மீட்டர்ன்றது வந்து நான் செட் பண்ணுறது இல்லை, என்னோட இயக்குனர்கள் செட் பண்ணுறது தான். ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் அந்த கதையில் வந்து அந்த இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து எப்படி நடிக்கணும், இந்த இப்படி சொல்லணுமா இல்லை இது இன்னும் லவுடாக சொல்லணுமா. லெட்ஸே ஒரு சிலர் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னுருவாங்க. இப்போ லொகேஷன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணுங்க பண்ணுறான் அப்படின்றவார். அஸ்வின் நான் வந்து மடன் அஸ்வின் மண்டேலா பட இயக்குனர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்ணி காட்டுவார். எனக்கு நான் சென்னை தான், பிறந்ததெல்லாம் ஃபுல்லாக சென்னை தான். நாகர்கோயிலெலாம் நான் என்னோட காலேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன். அவன் இப்படி பண்ணுவான், அதுதான் மேனரிசம் அங்கே கொண்டு வந்தது. ரொம்ப காலேஜில் ஒரு 4 வருஷம் அவங்க கூட க்ளோஸாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ஊரில் இருந்தது கிடையாது. அதனால என்ன பண்ணுவோன்னா என் இயக்குனரே வந்து நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்கன்னு சொல்லும்போது அவர் நடிச்சு காட்டுவார். நடிச்சு காட்டும்போது இதை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நடிக்கிறது தான். ஸோ அந்த மீட்டர்ன்றது வந்து என்னோட டைரக்டர் டிசைட் பண்ணுறது தான். என்னோட வேலை ஒன்று தான், என் டைரக்டர் மைண்டில் வச்சிருக்கிற கேரக்டரை என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியுதா, அவர் நினச்ச மாதிரி அவரை ஹாப்பியாக வச்சுக்க முடியுதா, அது மட்டும் எனக்கு டவுட் தோணிக்கிட்டே இருக்கும். அதில் என்ன இதே ஃபிங்கர் டிப்பில் பண்ணோன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டேன். அந்த சீன் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் மீம்லாம் போடுவாங்க, அவங்கள நான் நேரில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவர் வந்து இல்லைங்க இதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்கன்னா எனக்கு சட்டிலாக பண்ணி பழக்கம். அதை வந்து என்னால் மாசாக பண்ணவே முடியல. அவர் சொல்கிறாரு இன்னும் ஏற்றுங்க சார், இன்னும்லாம் பண்ண ரொம்ப வெடிச்சிருமே சார் அப்படின்னா, பரவாயில்ல ஏற்றுங்க அப்படின்றாரு. சரிங்க சார் அப்படின்னா உடனே நானும் டீப் மாசா கையெல்லாம் வச்சு பண்ண உடனே அவர் வந்து சொன்னார், இதை தான் கேட்டேன், இது வருதுல்ல ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. இல்லை சார் இதுதான் எல்லாருமே பண்ணுறாங்க, இது ஏன் பண்ணணும். இல்லை இது நல்லா தான் இருக்குது, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா. என்ன வாஸ் லைக் ஓகே இது டேரக்டருக்கு வேணும், உங்களுக்கு வேணான்றதுனால நீங்கள் எனக்கு கொடுக்காம இருக்கீங்க, டேரக்டருக்கு அதான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த இறங்கி கொடுத்துட்டு வரணும். ஸோ மீட்டர்ன்றது வந்து நான் டிசைட் பண்ணதே கிடையாது. ஒன்று மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ரிலேட்டபிளாக இருக்கணும். எந்த வகையிலையும் வந்து இந்த நடிகை வேஷம் போட்டுக்கிட்டு இந்த காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டாண்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனை பார்க்கும்போது அந்த அந்த ரோலுக்கு வந்து நம்பிக்கையாக அவன் இருந்தானா அது போதும். ஸோ அதுதான். லவ்லி தேங்க்யூ ஸோ மச். அனிஷ் சார், உங்ககிட்ட உங்களோட ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா நீங்கள் நாசர் சார்னு சொல்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் ஒரு இயக்குனராக உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்னா என்ன சார்? ஒரு டெஃபினிஷன் கேட்கல. பட் ஆக்சுவலி ஃபிலிம் டைரக்டர் அப்படிங்கிறத விட நான் அது தியேட்டர் ஸ்டூடெண்ட்டு, தியேட்டர் முடிச்சிட்டேன். ஸோ தியேட்டரில் வந்து நான் வந்து எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடிப்படையில் வந்து நான் வந்து தியேட்டர்காரன் தான், நாடகக்காரன் தான். ஸோ நாடகக்காரன் மட்டும் இல்லாமல் என்னுடைய டைரக்ஷன் வரதுக்கு முன்னாடி என்னுடைய பெரிய வருமானமே வந்து ஆக்டிங் கிளாஸஸ் எடுக்கிறது தான். ஒரு கட்டத்தில் அதுக்கடுத்து ஒரு 10-12 வருஷமாக நான் அந்த கிளாஸஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி நிறைய ஆடிஷன்ஸ்லேயும் நான் போய் பங்கேற்றிருக்கேன். குறிப்பாக வந்து மெகா சீரியல்னால் கனாக்கான் காலங்கள் பொழுதே வந்து ஆடிஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னென்னா என்னுடைய பேரை வந்து பெருசாக அங்கே போடுவாங்க, நல்லா அதோடய ரோல் டைலில் போயிடும். அந்த நம்பிக்கையில் வந்து பண்ணுறது நான் ஒரு அசிங்கமாக நினைக்கல. பட்டு என்னென்னா அவ்வளோதான் மரியாதை அங்கே வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க காஸ்டியூம் டைரக்டருக்கு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஆக்டிங் வந்து முழுசாக படித்த வச்சு சொல்லும்போது வந்து ஆக்டிங்கிறது வந்து போலச் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போலச் செய்தல்ங்கிறத வந்து கரெக்டான வார்த்தை, இது போலச் செய்தல் அப்படிவாங்க. ஸோ ஸ்டான்சாம்ஸ்கியோடைய மெத்தடில் வந்து இஃப் அடிப்பாங்க, மேஜிக் இஃப் அடிப்பாங்க. இஃப் ஐ ஆம் டாக்டர், நான் டாக்டராக இருந்தால் அப்படிங்கும்போது சில கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும்போது அதை வந்து மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த கொஸ்டின் இஃப் ஐ ஆம் டாக்டர் அப்படின்னாக்க கிவிங் சர்க்கம்ஸ்டன்ஸ், நான் டாக்டர் எங்கே இருப்பார், அவரோட காஸ்டியூம் என்ன இருக்கும், அப்படியே வரிசையாக வந்து அவருடைய ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், அவருடைய சோசியல் எப்படி இருக்கும், அவருடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், 3 அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு கேரக்டரைசேஷன் சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எடுத்து தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஃபார்முலா இது வந்து. ஸோ இது வந்து நம்ம வந்து மதுரையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருட்டுத்தனமாக ட்ரெயின் ஏறியும் உருளைக்கிழங்கு ராலில் ஏறி தாமரத்தில் இறங்கி நடந்து வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சு நீங்கள் பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு பொருந்துமானா பொருந்தாது. சரிங்களா? அது வந்து நம்ம வந்து அந்த மெத்தடை வந்து எல்லார்ட்டையும் வந்து நம்ம திணிக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிறந்த தியேட்டர் ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு நடிகரையும் எங்கள் படத்தில் நான் உதவியாக பண்ணும்போது இருந்த ஒரு நடிகரும் நான் சொன்ன மாதிரி திருட்டு ட்ரெயின் ஏறி வந்து இங்கே வந்து ஹோட்டல் எல்லாம் வந்து சர்வரை வேலை பார்த்து பலரும் வந்து வந்த 2 நடிகர்களும் ஒரே ஃப்ரேம் நடிகை பார்த்துருக்கேன். அந்த ஆகச்சிறந்த தியேட்டர் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவரோட அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். அது அது அந்த மேஜிக்கை பார்த்துட்டு நம்ம வந்து
அதுக்காக வந்து இந்த படிக்கிறது வந்து ஒரு கட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக எல்லாருமே வந்து திருட்டு திரையில் ஏறி வந்தால் தான் பெரிய ஸ்டார் ஆகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ இது வந்து